பூ நம்ம பெண்கள் தலைக்கு வச்சுக்கிறது அப்படின்றது அழகு சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை, ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். அம்மா, பெண்கள் தலையில் சூடக்கூடாத பூக்கள் அப்படின்னு ஏதாவது இருக்காமா? தாழம்பூ, கேத்தக்கி ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தாழம்பூ தலையில் சூடாத பூ, சூடக்கூடாத பூ. அது பூஜைக்கு உகந்ததல்ல, சிவ பூஜைக்கு உகந்ததல்ல. அதுதான் ஒரு விதத்தில் உண்மை. அரளிப்பூ ஏன் தலையில் சூடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரளி, செம்பருத்தி ஏன் சூடிக்கொள்ளக்கூடாது? செம்பருத்தியில் எவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, உண்மைதான். நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படின்னாலும் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, பாரிஜாதம் தலையில் வைப்பதற்கு உகந்த பூ அல்ல அப்படிம்பாங்க. அந்த பாரிஜாதம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு, இந்த ஒன்றும் இல்லைங்க. உதாரணத்துக்கு நீங்கள் மல்லி இல்லை ஜாதி மல்லி, இதை நீங்கள் அழகாக தலையில் கட்டி வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாசம் நம்ம மனசை வந்து பாருங்கள் அப்படியே ஆலயம் செல்வீர் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பெண்கள் தலையில் சூடக்கூடாத பூக்கள் அப்படின்னு ஏதாவது இருக்காமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி பூக்கள் இருக்கா அப்படின்னா இருக்குது. அது என்னென்ன பூக்கள் அப்படின்னா, பூ எது அப்படின்னா தாழம்பூ, கேத்தக்கி ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த தாழம்பூ தலையில் சூடாத பூ, சூடக்கூடாத பூ அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பினர் சொல்கிறது உண்டு. ஆனால் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், தாராளமாக அதை சூடிக்கலாம். ஏன் சூடக்கூடாது, ஏன் நான் தாராளமாக சூடிக்கலாம்னு சொல்கிறேன். ரெண்டுத்துக்குமான பதில் இந்த பதிவில் சொல்கிறேன். மொதல் விஷயம் வந்து பாருங்கள், தாழம்பூ ஈசனோட சாபம் பெற்ற பூ. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடிமுடி காணா அண்ணாமலையான். நான் வந்து பாருங்க, முடியை பார்த்துட்டதா, உன்னோட தலைமுடியை நான் பார்த்துட்டதா, ஈசனோட தலைமுடியை பார்த்துட்டதா நீ பொய் சாட்சி சொல்லு ஈசன்கிட்ட அப்படின்னும் போது தாழம்பூ சரி அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கு முன்ன வரைக்கும் தாழம்பூ ஈசனுக்கு அதீத பிரியமான பூவாக இருந்தது. ஆனால் அப்படி பொய் சாட்சி சொன்னதுனால ஈசன் அந்த பூவை உதறிட்டான். அதனால் ஈசனோட சாபம் பெற்ற பூ அப்படின்றதுனால அந்த பூவை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சூடிக்கொள்வதில்லை அப்படின்றது உண்மை. இது ஈசனோட சாபம் மட்டும்தான் பெற்றிருக்கா அப்படின்னா, சீதாதேவியினோட சாபமும் அது ஒரு முறை சாபத்தை வாங்கியிருக்கு. அதனால் நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சூடிக்கொள்வது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து பாருங்கள், அது பூஜைக்கு உகந்ததல்ல, சிவ பூஜைக்கு உகந்ததல்ல. அதுதான் ஒரு விதத்தில் உண்மை. அதை நம்ம சூடிக்கொள்ளக்கூடாது அப்படின்றதும் இல்லை. ஈசனே அதை மன்னிச்சிட்டான், உதறிட்டான். நான் இனிமேல் பட்டு உன்னை சூட மாட்டேன் அப்படின்னு உதறிட்டான். இருந்தாலும் அதை மன்னிச்சிட்டான். அப்போ ஒரு விதத்தில் சூடிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களேம்மா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தாழம்பூ அதிகப்படியான வாசனை மிகுந்த பூ இல்லையா. பொதுவாக மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது தாழம்பூ வச்சு வழிபாடு பண்ணுறது உண்டு, தாமரை மலர் வச்சு வழிபாடு பண்ணுறது உண்டு, மறிக்கொழுந்து, மனோரஞ்சிதம், பவழமல்லி, இப்படி நிறைய பூக்களை வச்சு வழிபாடு பண்ணுறது உண்டு. ஒவ்வொரு பூக்களை வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு விதமான பலன். புரியுதுங்களா? அப்போ தாயாரை வழிபாடு பண்ணும்போது தாராளமாக சூடிக்கலாம். நீங்கள் வந்து மகாலட்சுமி பூஜை செய்கிறீங்க, லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறீங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனலட்சுமி பூஜை செய்கிறீங்க, வரலட்சுமி பூஜை செய்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய மகாலட்சுமி தாயாரோட பூஜை இருக்க தானே செய்யுது. அந்த மாதிரி என்ன தாயாருடைய பல்வேறு பூஜைகளில் எந்த பூஜை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக தாழம்பூ தலையில் வச்சுட்டு நீங்கள் பூஜை செய்யலாம். எந்த விதமான தப்பும் இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விதத்தில் சூடிக்கலாம், ஒரு விதத்தில் வேண்டாம் அப்படின்றதுக்கு காரணம் சொல்லிட்டேன். ரெண்டாவது, நம்ம சூடக்கூடாத மலர் எது அப்படின்னா அரளிப்பூ. அரளிப்பூ ஏன் தலையில் சூடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரளி கடினமான விஷத்தன்மை வாய்ந்தது. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சமூக வலைத்தளத்தில் ஒரு பிள்ளை ஃபோன் பேசிகிட்டே அந்த மலரை எடுத்து சாப்பிட்டுட்டு இறந்த கதையும் நம்ம படிச்சிருப்போம். ஆக அத்துணை விஷத்தன்மை, நச்சுத்தன்மை வாய்ந்தது அந்த அரளிப்பூ. அதனால் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, அதை நம்ம தலையில் சூடிக்கிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற தாய்மார்களாக இருப்பாங்க, இல்லை குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா தூக்குறவங்க, இல்லை சாப்பாடு செய்கிறவங்க, தாய்மார்கள்னாலே சாப்பாடு செய்கிறவங்க தானே, தலையில் கையை வச்சுட்டு நம்ம எதையாவது சாப்பாட்டில் வைக்கும்போது அந்த நச்சுத்தன்மை பரவும். அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக அது இந்த அரளிப்பூ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு உகந்த பூவாக மாறிடுச்சு.
அது உண்மையிலே செவ்வாய்க்கு உகந்த பூன்னு கூட அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த பூ ஓலைப்பூன்னுவாங்க. அது வழிபாட்டுக்கு உரிய பூவாக மாறிடுச்சு. சரிங்களா? ஆக இந்த அரளிப்பூவை தலையில் சூடிக்கொள்ளக்கூடாது அப்படின்றது உண்மை. இது வந்து மருத்துவ ரீதியாகவும் சூடிக்கொள்ளக்கூடாது அப்படின்றது உண்மை. ஏன்னா அந்த டாக்ஸின் கண்டென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தலையை இரிட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது தலையில் வந்து பார்த்திங்கன்னா டெர்மடைட்டிஸ் அப்படின்ற ஒரு விதமான ரணத்தை ஏற்படுத்தும். அதனால் மருத்துவ ரீதியாகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரளிப்பூவை தலையில் சூடிக்கொள்ளக்கூடாது அப்படின்றது உண்மை. மூணாவது நம்ம தலையில் சூடக்கூடாத பூ என்ன அப்படின்னா செம்பருத்தி. செம்பருத்தி ஏன் சூடிக்கொள்ளக்கூடாது? செம்பருத்தியில் எவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, உண்மைதான். நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படின்னாலும் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா வழிபாட்டுக்கு உரிய மலர் அப்படின்றது வச்சாங்க. வழிபாட்டுக்கு உரிய மலர் அப்படின்றத வச்சுருந்தாலும் அது முருகனை வழிபாடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, சிவனை வழிபாடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, அம்பிகையை வழிபாடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம எந்தெந்த கடவுளுக்கெல்லாம் சிவப்பு ரொம்ப பிரியமானதோ அத்துணை கடவுள்களும் நம்ம செம்பருத்தி போட்டு வழிபாடு பண்ணலாம். அதில் ஒத்தை ரெட்டை நிறைய வந்து வண்ணங்கள் இருக்குது. அப்படின்னாலும் செம்பருத்தி தலையில் வைக்கிறதுக்கு உகந்தது அல்ல, வழிபாட்டுக்கு உகந்த ஒரு பூ அப்படின்ற மாதிரி நம் முன்னோர்கள் கருதுனாங்க. சரி, அப்போ தலையில் உகந்தது இல்லை, வழிபாட்டுக்கு உகந்தது மட்டும்தான் அப்படின்னு அவங்க வந்து சும்மாவே சொல்லிட்டாங்களா, கண்மூடித்தனமாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுலேயும் பின்னாடி ஒரு மருத்துவ உண்மை இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம செம்பருத்தி பூ வந்து பாருங்கள், ஒத்தையாக இருந்தாலும் அடுக்காக இருந்தாலும் அதில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கும் பார்த்திங்களா, உள்ளே ஒரு குச்சி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதில் நிறைய மகரந்த தூள் இருக்கும். தலையில் வைக்கும்போது அந்த மகரந்த தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போகிறோம், காற்று நம்ம மேலே வீசும்போது, வீட்டுக்குள்ளேயே இருக்கும், வீசும்போது மகரந்த தூள் பறக்கும். அந்த மகரந்த தூள் போலன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அலர்ஜன், சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் நம் முன்னோர்கள் அதை தலைக்கு வைக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொன்னாங்க. நம் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை அப்படின்றத அடிக்கடிக்கு நிறைய விஷயத்தை ஆராயும் போது நமக்கு தெரிய வரும். உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை ஆராயும் போது, இல்லை எங்களை மாதிரி ஆன்மீகவாதிகள் நிறைய விஷயத்தை சொல்லும்போது புரிய வரும். சரி, ஆக அது வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வைக்கிற உகந்த பூ இல்லை. இப்போ இருந்தாலும் அந்த தலைக்கு வைக்கும்போது அதில் மருத்துவ நன்மைகள் இருக்கா? கண்டிப்பாக நன்மைகள் இருக்குது. செம்பருத்தி தலைமுடியை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருமையாக்கும், அடர்த்தியாக்கும். அதே மாதிரி சாயம் போடுறாங்க பார்த்திங்களா, அதாவது டை அடிக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த டையில் இப்போ வயசு பிள்ளைங்களாம் என்ன பண்ணுதுங்க, இந்த காப்பர் சாயம் போட்டுக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்கண்டி அப்படின்னு ஒரு கலர் போட்டுக்குதுங்க. செம்பருத்தி நல்ல இவ்வளோ பூவை எடுத்து நம்ம அரைச்சி தலைக்கு போடும்போது அந்த பர்கண்டி கலர், அந்த காப்பர் கலர்லாம் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். இருந்தாலும் அந்த மகரந்த தூள் அந்த ஸ்டாக் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி போட்டுக்கலாம். மகரந்த தூளோடு அரைக்கக்கூடாது. தலைக்கு உங்களுக்கு நல்லது வேணும் அப்படின்னா பூவாக கட்டி வைக்கிறதோட இப்படி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ போய் யாருங்க செம்பருத்தி பூ தலையில் வச்சுக்கிறாங்கன்னா உண்மைதான். கிராமங்களில் இன்றளவும் வச்சுக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் மேலுக்கு அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா உடைச்சிட்டு புட்டு போட்டுட்டு பிச்சு போட்டுட்டு தலையில் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி வேணும்னா வைக்கலாம். ஆனால் காரணம் வழிபாட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு அவங்க வச்சதுக்கு காரணம் பின்னாடி இருக்க மருத்துவ விஷயம்தான், அறிவியல் தான் அப்படின்னு சொல்லணும். சரி, அதுக்கு அடுத்து பாரிஜாதம் தலையில் வைப்பதற்கு உகந்த பூ அல்ல அப்படிம்பாங்க. அந்த பாரிஜாதம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பவழமல்லி இருக்குது பார்த்திங்களா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பாரிஜாத மலர் அப்படிம்பாங்க. இது வந்து தேவலோகத்து மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவழமல்லி ஸ்தல விருட்சமாகவே இருக்கும். பொதுவாக வந்து பாருங்கள், எந்த பூவும் கீழே விழுந்தால் அதை சுவாமிக்கு வந்து சூடவே மாட்டாங்க. ஆனால் பாரிஜாதம் அப்படி கிடையாது. அதாவது இந்த பவழமல்லி அப்படி கிடையாது. கீழே விழுந்தது தான் எடுத்து மறுநாள் சாத்துவாங்க. ஏன்னா மாலை நேரத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. இன்னொரு பதிவில் அந்த கதை நான் உங்களுக்கு வந்து தெளிவாகவே சொல்கிறேன். அது பின்னாடி இருக்க ஆன்மீக ரகசியம் என்ன அப்படின்னு. அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் அதை கழுவணும்லாம் கிடையாது, அதுக்கு தோஷம் கிடையாது. அதை தண்ணியில் போட்டு அலசலாம் வேண்டாம். மறுநாள் காலையில் சும்மா மண் இருந்துன்னு இப்படி தட்டி விட்டுட்டு அதை வந்து கட்டி சுவாமிக்கு போடலாம். அது ஏன் தலைக்கு சூடக்கூடாதுன்னு சொன்னாங்க? அத்துணை வாசனை அதில் அவ்வளோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா வாசனை நிரம்பிய ஒரு பூ நம்ம தலைக்கு சூடும்போது அதிகப்படியான வாசனையினால் சுவாச பிரச்சனை, தலைவலி இதெல்லாம் வரும். வாசனை மனசை அமைதிப்படுத்தும். உண்மை, அதிகப்படியான வாசனை நம்மளை இரிட்டேட் பண்ணும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா யாராவது என் கிளினிக்கில் சென்ட் போட்டுன்னு வந்தாங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னுடுவேன். ஏன்னா பயங்கரமாக சென்ட்டை ஊற்றின்னு வருவாங்க, போட்டுன்னு வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஊற்றின்னு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு அறியாமல் ஒரு இரிட்டேஷன் வரும். அந்த மாதிரி அதிகப்படியான வாசனை மனதை அமைதிப்படுத்தாது, மனதை ஆஸ்வாசப்படுத்தாது, மனதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆக்ரோஷமான நிலைமைக்கு, இரிட்டபிளான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும். அதனால் அதீத வாசனையான பூ தலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய ஆன்மீக உண்மைகளும் இருக்குது, ஏன் அது தலைக்கு சூடிக்கொள்ளக்கூடாது பெண்கள் அப்படின்றது. அதுக்கப்புறம் வாசனை இல்லாத பூக்கள் இன்னும் நிறைய பூ இருக்குது, இருந்தாலும் பதிவு சின்னதாக வரணும் அப்படின்றதுனால முக்கியமானத விஷயம் மட்டும் சொல்கிறேன் நான்.
காக்கணாம்பூ இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அந்த காக்கணாம்பூ வந்து பெரியவங்க வந்து மேக்ஸிமம் வந்து தலைக்கு வைக்க மாட்டாங்க. காரணம் என்ன? வாசனை இல்லாத பூவை தலைக்கு வைக்க வேண்டாம். என்னங்க சொல்கிறீங்க? அதிக வாசனையான பூ வேணான்றீங்க, வாசனையே இல்லாத பூ வேணான்றீங்க. ஆமாம், வாசனையே இல்லாத பூ வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, அழகு சார்ந்த விஷயமா கருதப்படலாமே தவிர, இதில் பூ நம்ம பெண்கள் தலைக்கு வச்சுக்கிறது அப்படின்றது அழகு சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை, ஆரோக்கியம் சார்ந்த விஷயமும். அப்போ ஒன்றும் இல்லைங்க. உதாரணத்துக்கு நீங்கள் மல்லி இல்லை ஜாதி மல்லி, இதை நீங்கள் அழகாக தலையில் கட்டி வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாசம் நம்ம மனசை வந்து பாருங்கள் அப்படியே அமைதிப்படுத்தும். நமக்குள்ள மன ரீதியான குழப்பங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதில் ஒரு தெளிவு வரும். அது தெரியாமையா கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா, மலர்களிலே நான் மல்லிகை அப்படின்னு சொன்னார். அந்த மல்லிகைக்கு அப்படி ஒரு விசேஷம் இருக்குது. அதுக்கும் மேலே மகாலட்சுமியோட கடாட்சம். இப்படி நிறைய விஷயம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த காக்கணம் வாசனையே இல்லை அப்படின்றதுனால அதனால் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான நன்மைகள் அப்படின்றது கிடைக்கிறதில்ல. அப்படிப்பட்ட பெரியவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, டிசம்பர் பூ வைக்காதீங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, கனகாம்பரம் வைக்காதீங்கன்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் கனகாம்பரம் நிறைய பேர் வச்சுக்கிறவங்க இருக்காங்க, டிசம்பர் பூ ரொம்ப பிடிக்கிறவங்க இருக்காங்க. அதில் எந்த விதமான மருத்துவ குணமும் பெருசாக இல்லை அப்படின்றதுனால, அவங்க வாசம் நிறைய இல்லை அப்படின்றதுனால வேணான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் டிசம்பர் வந்து பாருங்கள், அந்த டிசம்பர் மாதம் அந்த கலர் கலராக வந்து ஒரு லைட் லாவெண்டர் கலரு, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ், ஒரு ஆஃப் ஒயிட், ஒரு க்ரீனிஷ் டிண்ட் இருக்குது. இந்த டிசம்பர் பூலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக, புடவைக்கு மேட்சாக வச்சுக்கிறவங்க இன்றளவும் நிறைய பேர் இருக்காங்க. கனகாம்பரம் வச்சு அதுக்கு மேலே மல்லி வைக்கிறவங்க இன்றளவும் இருக்காங்க. வெறும் கனகாம்பரத்தோட மல்லியும் வைக்கும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும். அதே மாதிரி மன ரீதியான ஒரு நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக இன்னும் தலையில் சூடிக்கொள்ளாத மலர்கள், சூடிக்கொள்ளக்கூடாத மலர்கள் அப்படின்றது நிறைய இருக்குது. இன்னொரு பதிவில் பார்க்கலாம். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.